நான் சொல்லணும்ன்றக்கா சொல்லல என்னுடைய ஃபீலிங் அந்த பள்ளிக்கூடத்துல விட்ட கஷ்டத்தையும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சூழ்நிலை இருக்கிறபடியா தான் நான் இப்படி சொல்லுது. அவர் அங்க இருக்கிற நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட பெங்களுக்கு சார் அம்மா இருக்கணும். அதே மாதிரி அவைக்கும் இப்ப சங்கச்சி அண்ணா இருந்தா அவன் என்ன கஷ்டமாக்கி தெரியாது. எத்தனை நாள் வலிக்கிட்டு வந்து 23 நாள். வணக்கம். காலையடி உதவும் கரங்களின் இரண்டாம் கட்ட உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உதவிகளானது பருத்தித்துறை, வடமராட்சி கிழக்கு பத்ராயன் பகுதி, கோப்பாய், புத்தூர், அச்சுவேலி போன்ற பகுதிகளிலே வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நாங்கள் தேடி தேடி சென்று இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறோம். அதுவும் நாங்கள் உண்மையில் பத்ராயன் பகுதிக்கு உண்மையில் நாங்கள் செல்லவில்லை. ஏனெனில் அதில் நீண்ட தூரம், நீண்ட செலவினம். அதனால் அங்கிருந்த இளைஞர்களூடாக, சமூக செயற்பாட்டின் இளைஞர்களூடாகத்தான் நாங்கள் அந்த உதவிகளை வழங்கியிருந்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்கள் தேடி சென்று பார்வையிட்டு அந்த குடும்பங்களுக்கான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் கோப்பாய் பகுதிக்கு சென்றிருந்தோம். கோப்பாய் பகுதியிலும் அந்த சமூக செயற்பாட்டாளர்களூடாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு இடத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களுக்கான உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பொதுவாகவே நாங்கள் உதவிகள் செய்வதென்றால் பாரிய பிரச்சனைகள் ஒரு ஊரில் இறங்கி செய்வதென்பது ஒரு சவாலான விஷயம். நீங்கள் பார்த்தால் தெரியும், இங்கே 2-3 பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு சமூக செயற்பாட்டாளரின் தந்தையார் வாளால் வெட்டப்பட்டிருக்கிறார், தனக்கு உதவி கிடைக்கவில்லை என்று. அதே நேரத்திலே கிராம சேவையாளர் அவர்களுடன் முரண்பட்டு காவல்துறையில் கேஸ் எல்லாம் போய் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடைபெற்றது. ஒரு சமூகத்தில் இறங்கி வேலை செய்வதென்பது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சவாலான விடயம்தான். அத்தனை தடைகளையும் எதிர்கொண்டுதான் நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடிந்தது. இதன் இரண்டாம் கட்ட உதவிகள் மேலும் பருத்தித்துறை பகுதியிலும் நாங்கள் வழங்கி வைத்திருந்தோம். அங்கே கொடியாமத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்த அந்த மக்களுக்கு நாங்கள் அந்த உதவிகளை வழங்கி இருக்கின்றோம். ஏனெனில் அவர்கள் வீட்டுக்கு திரும்ப முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கான அந்த உதவியும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவிகளுக்காக நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன், மிக பெருந்தன்மையோடு ரஞ்சன் 1000 குரோன், விஜயன் 100 குரோன், டிலோசிகா ஜெகதீஸ்வரன் 500 குரோன், கலியுகன் 1000 குரோன், பிரதீஸ்வரன் 500 குரோன், கோபாலகிருஷ்ணன் 500 குரோன், அனந்தன் 1000 குரோன், அம்பிகை பாகன் 1000 குரோன், நிருபன் வேல்முருகன் 1000 குரோன், ரக்ஷகி கெபிஷா தமிழ் நிலா அவர்கள் 1000 குரோன், அருண் 500 குரோன், மொத்தம் 8800 குரோன்கள் சேர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட இலங்கை பணத்தில் 2,28,000 ரூபாய். முதல் கட்டமாக நாங்கள் 88,000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் உதவிகளை வழங்கியிருந்தோம். அது பொலிகண்டி மற்றும் கரவட்டி பிரதேசம், சமரபாகு இவ்வாறான பல இடங்களுக்கு வழங்கியிருந்தோம். நாங்கள் மேலும் இரண்டாம் கட்டமாகத்தான் இந்த கோப்பாய், புத்தூர், அச்சுவேலி, பருத்தித்துறை என்ற அந்த பகுதிகளுக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றோம். உண்மையில் பெருந்தன்மையோடு இந்த இடர்கால நேரத்திலே எங்களுக்கு கேட்டவுடன் நிதி உதவி அளித்த புலம்பெயர் உறவுகள் அனைவருக்கும், இந்த நிதி உதவி அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாங்கள் மன்னாருக்கும் ஒரு உதவி காத்திருக்கிறது. அந்த உதவியுடன் சந்திப்போம். காலையடி உதவும் கரங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள். மேலும் மேலும் நாங்கள் இதனை தொடர்வதற்கு இது அண்ணா சரி சரி.
மழை வெள்ளத்தில் எப்படியே கயந்து நீங்கள் இதுக்குள்ள இந்த நிலமே போட இல்லையா நம்ம வீடு ஏன் கனகாலமாக இதெல்லாம் இருக்கிறீங்களோ சின்னாக்கள் என்ன சின்னாக்கள்லையும் வச்சுக்கொண்டு அப்படி இதுக்குள்ள 5 பேரும் சின்னாக்கள் எங்கள் அம்மா வாங்க வாங்க மாவு அப்பா வேணுங்க அண்ணா வேணுங்க அண்ணா வேணுங்க சரி சரி ஓகே ஓகே அது போதும் 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 சரி எல்லாத்தையும் சேர்த்து
அந்த குழந்தை பிள்ளையாக்கா கொடுத்து விடுங்க. தம்பிக்கில்ல அந்த குழந்தை பிள்ளையாக்கா சரிதானே சரி வாழ அம்மா இது அந்த குழந்தை பிள்ளையாக்கா உதவி செஞ்ச உங்களை வீடெல்லாம் தண்ணி வந்ததும் ஆடும் செத்து போச்சு இயற்கை அல்ல சரி ஓகே தந்ததுக்கு நன்றி இப்படி கிடைக்கல எங்களுக்கு ஒருவருக்கு தெரியல நீங்க தந்ததுக்கு நன்றி நாங்கள் கொடிகாமத்திலேருந்து வந்தும் எங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து எங்களுக்கு சிறு உதவியாகவோ அல்லது பெரிய உதவியாகவோ தந்ததுக்காக கடவுள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை இல்லை. அவருடைய மனசுக்கு கடவுள் படைத்த ஒரு மனசுக்காக இருந்தாலும் அவரை போல எங்களுக்கு இல்லை, ஊர் மக்களோ அல்லது எங்களை விட கஷ்டப்பட்டதோ தண்ணி சார்ந்த இடங்களுக்கு சென்று எங்களை மாறி உதவி செய்யுமாறு அவரை தாங்குடன் கட்டினான். மிக மிக நன்றி எங்களுக்கு தந்ததுக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்கு அவருக்கு உதவி செய்யணுமென்றது ஒரு ரீதியில் இவ்வளோ மனம் படைத்து கொடுக்கணுமென்ற ஒரு மனசு இருந்ததல்லோ அவ்வளவே பெரிய ஒரு விஷயம். அவருக்காக என்னுடைய நன்றிகள். இந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் கொடிகாம மத்தியிலிருந்து வந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து எங்களுடைய ஃபோன் மூலமாக இப்படி உங்களை உதவி செய்ய போகின்ற எங்களுக்கு ஒரு கால் பண்ணி இங்கே வந்து என்னுடைய பொருட்களை வேண்டி நீங்கள் ஒரு நேரமோ அல்லது 3 நேரமோ வந்து சாப்பிடக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு தந்து வேந்தன் அவர்களை நன்றி கூறி விடைபெறும். நன்றி நன்றி. அம்மா அப்பா அப்போ திரும்புறது ஊருக்கு இன்னும் தண்ணி வந்து இல்லையே வீடெல்லாம் தண்ணி தான் கடந்த காலங்களையும் அப்படி இருந்ததா இல்லாட்டி 2 வருடங்கள் இல்லை. இப்போ இந்த காற்று மூலமாகத்தான் எங்களுடைய கொடிகாம மத்தியிலிருந்து இப்போது திருநாவுக்கரசு பள்ளிக்கூடத்திலும் கொடிகாம மத்திய பள்ளிக்கூடத்திலும் 53 குடும்பங்களும் திருநாவுக்கரசில் 150 குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இப்போ சமயத்தில் அவ்வளவு குடும்பங்களையும் எழும்ப சொல்லிவிட்டார்கள். திருநாவுக்கரசு பள்ளிக்கூடத்திலையும் மற்ற கொடிகாம பள்ளிக்கூடம் மத்தியிலும் வந்து எழும்ப சொல்லிட்டார். உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, அவளை எங்கட கொடிகாம மத்தியில எங்க கழுத்து களவு தண்ணி உண்மையாகத்தான் சொல்லி வந்தார். அவர்கள் அவ்வளவு ஒரு சூழ்நிலையிலும் 55 குடும்பங்களும் அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் அவ்வளவோ ஒரு கஷ்டத்தில் மத்தியே இருக்கணும். அன்றைக்கு எங்கள்கிட்ட ஜிஎஸ் வந்து இப்படி சொன்னாவாம் எழும்போது சொல்ல அவர் சொல்லி அவங்க அந்த 53 குடும்பங்களும் சொல்லிச்சுனாவாம், அம்மா நீங்கள் ஒரு நேரம் சோறு தந்தாலும் சரி பொய்யன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கொடிக்காக மத்தியில் இருக்காங்க, நீங்கள் போய் பள்ளத்தை பாருங்க
என்னத்துக்காக எழும்புறீங்க, என்னத்துக்காக நீங்கள் எழும்ப விடுறீங்கன்றது கேட்டா அவை அதுக்கான ரீசன் சொல்ல இல்லையா. உண்மையா தான் சொல்லுகின்றோம். நாங்க பொய் சொல்லவே இல்லை. நீங்க பொய்ன்னு சொன்னா ஒரு ஆள் இந்த கொடிகாம் மத்தியில ரங்கி ஒரு ஆளுங்கிற பள்ளத்துக்கு ரங்கி பார்க்க சொல்லுங்க. அப்படி நாங்க போய் சொல்லி சொன்னா நீங்க அந்த ஸ்கூல் அலுவலமா சொல்றதுக்கான ரீசன் நாங்க சொல்லுவோம். 53 திருநாவுக்கரசியில 53 குடும்பமும் கொடிகாம மத்தியில 48 குடும்பம் சார் அந்த பள்ளியில மட்டும் இருக்கணும். அதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஓகே. ஆனா நீங்க எங்கடா கொடி எழும்புற சொல்றதுக்கான ரீசன் தேவையில்லை. நீங்க இந்த ஸ்கூலால எழும்புங்கொண்டு சொல்றதுக்கான ரீசன் தேவை. உண்மையா நான் போய் சொல்லவே இல்லை. ஒரு ஆளை ரங்கி ஸ்கூலுக்கு முன்னால ஒரு ஆளை ரங்கி அந்த பள்ளத்துக்கு தண்ணி பார்க்க சொல்லுங்க. அது என்ன கஷ்டமா தெரியல. இப்ப நாங்களே இப்ப சார் இப்ப ஒரு குடும்பத்துக்கு அம்மா இருக்கணும், மாமி இருக்கணும், அண்ணா இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு இருக்குமா? எல்லாருக்கும் அப்படியான சூழ்நிலை நாங்கள் அம்மா இருக்கிறபடியா நாங்கள் 3 நேரமோ 1 நேரமோ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த மெட்ரிக் அந்த சூழ்நிலை வரமான்றது இல்லையല്ലോ. ஏன் நான் இது சொல்லுகிறேன்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டும் அந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறார். எடுத்து காய்ச்சா கூட உண்மையா நான் மட்டும் நேரம் சாப்பிடுறேன். சரி அவரும் அந்த சூழ்நிலைக்கு வரணும் மட்டும் நான் நினைக்கிறேன். இல்ல ஏன் அப்ப இவ்வளவு கடந்த காலங்களையும் தண்ணி நின்றதா? அப்படி பெருசாக ஆனா இதுல சில நேரங்கள் இந்த தண்ணி தொண்டமனாத்து பாலம் திறக்காதால இந்த தண்ணி போகாமல் இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கோ? இல்ல அது சார் இப்ப எல்லாம் முடிஞ்சான்னு சொல்லி காய்ச்சவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த 2ஆம் கட்டம் வந்து இல்ல 3ஆம் கட்டத்துக்கு பிறகு இப்படியான ஒரு சூழ்நிலை அங்க வந்து நான் சொல்லணும்டா சொல்லல. என்னுடைய ஃபீலிங் அந்த பள்ளிக்கூடத்துல விட்ட கஷ்டத்தையும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சூழ்நிலை இருக்கிறபடியா தான் நான் இப்படி சொல்லுவேன். அவர் அங்க இருக்கிற நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட பெங்களுக்கு சார் அம்மா இருக்கணும். அதே மாதிரி அவைக்கும் இப்ப சங்கச்சி அண்ணா இருந்தா அவ என்ன கஷ்டமாக்கி தெரியாது. நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தா அதை அறிகிறோமோ அந்த நினைதான் சார் அவைக்கு உள்ள கஷ்டங்கள் தெரியும். இல்லையோ சார் அதுக்காக தான் சொல்றேன். அது மாதிரி நான் எனக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இருக்கிறபடியா அந்த இடத்துல இருக்கிறபடியே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லாருக்கும் சார் அப்படி இருக்காது. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா போன் பண்ணி கதைக்க நாங்கள் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எல்லாம் எழக்கூடிய மாதிரி உதவி செய்தீங்கண்டா சந்தோஷமா. எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்? கொடிகாமத்தி பவுனியார். ஆமாம் ஆமாம் சரி நன்றி. கொடியாமம் எத்தனை நாள் வலிக்கிட்ட வந்து? 23 நாள். இன்னும் வீட்டை போயில்லை? ஏன் வீடு ஃபுல்லாக பண்ணல. இப்போ இங்கே எங்கே இருக்கிறீங்க? மகன் வீட்டில் வந்து இங்கே வந்து இருக்கிறீங்க. பரவாயில்ல. இங்கேயும் கடல் பக்கத்தில் இங்கே வந்து இருக்கிறீங்க. இன்னும் ஒரு தினம் போகல வெளியில் வீடு உள்ள வீடு ஃபுல்லாக உள்ள உள்ளது. குழந்தை பிறந்த குழந்தை மகளுக்கும் குழந்தை 3 மாதம் தனிக்கு வச்சு நிற்கல. யாரும் பொருட்கள் தந்தவையோ இன்னும் தெரியல. ஒன்றும் தெரியல. உங்களோட ஏரியா அப்படியெல்லாம் இடம்பெயர்ந்துட்டோம் மக்கள். அவைய இடம்பெயர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கணும். நாங்கள் பள்ளிக்கூடங்கள் முதல்ல படிக்கிறது தண்ணி விட்டு நாங்கள் இங்கெல்லாம் வந்துட்டோம். ஒரு 2-3 நாள் செல்ல விட்டாக்கள் தண்ணி உள்ளடையில நின்று போட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகணும். குழந்தை பள்ளிக்கூடத்திலும் இருக்கல தானே. அப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்த குழந்தை 3 மாதம். வீடெல்லாம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. இப்போ 50 என்னென்ன இந்த ஓடுகளை காத்துக்கு அப்படி தூக்கிறீங்க.